இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸோட 11 பார்த்தோம்னா 16 கோடி பாக்கி இருக்கு. எப்படி போனான்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், ஷிமோன் ஹெட்மயர், டொனவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், அகீப் நபி, சந்தீப் சர்மா, இம்பாக்ட் சப் வந்து சுபம் துபேயோ, துஷார் தேஷ்பாண்டேயாவோ வச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன சொன்னான்னா இந்தியா ஸ்பின்னர் விக்கெட்டுக்கு போற ஸ்பின்னர் வாங்கியே ஆகணும்னு சொன்னாங்க. 2 வருஷம் முன்னாடி செஹல விட்டா, இப்ப ஹசரங்கா விட்டுருக்கா. பிஷ்னோயை வந்து சிஎஸ்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் வாங்கியே ஆனும். ஆனா அப்ப அவர் வந்து 15 கோடி மினிமம் போனோம்னா ராஜஸ்தானோட பட்ஜெட்டே 16 கோடி. ஆதில் ரஷீத் வந்து ஒரு 4 கோடிக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் வாங்கிடலாம். பேட்டிங்கும் விளையாடுவார். இஸ் பின் bowling வெரி வெல் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஜடேஜா டிஃபென்சிவ் ஸ்பின்னர், ஆதில் ரஷீத் விக்கெட்டுக்கு போகலாம். அப்புறமா அந்த ஃபாஸ்ட் போலிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் ஒரு குட் டேலண்ட் அகீப் நபி, சந்தீப் சர்மா. பேட்டிங்னு அப்படி கண்டுண்டா ஒரு சுபம் தூபே வந்து கேன் பி எஸ் அ பியூர் பேட்ஸ்மேன். ஆனா இவ்வளோ பேட்டிங் இருக்கிறச்சே ராதர் தேன் அ பியூர் பேட்ஸ்மேன் இஃப் யூ வாண்ட் டு ஆல்சோ இம்ப்ரூவ் யுவர் போலிங் துஷார் தேஷ்பாண்டே எடுத்துன்னு வரலாம். இப்போ 11 பேரும் பேட்டிங் வருவா அப்படி கணக்கு பார்த்தான்னா. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் போகணும். பிஷ்னோயின் போட்டி போட பார்த்தான்னா தென் ஈவன் இஃப் தே கெட் பிஷ்னோய் தே மே நாட் பி ஏபிள் டு கெட் another ஆப்ஷன் லைக் ஆகிப் நபி. ஸோ நான் வந்து ஆதித் ரஷீதுக்கு தான் போவேன்.